ஃபஸ்ட்டு டைம் ரிலீஸ் ஆகும்போது என்ன இருந்துச்சோ அது இருக்கும்னு பிகாஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது படம் வந்து. இப்போ எங்கே போனாலும் இன்னமும் அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பி டு பி ப்ரீ ரிலீஸ் பிகாஸ் நாங்களே தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அன்கட் வெர்ஷன் பிகாஸ் டிவியில் வந்து உங்களுக்கு ரீடர் வெர்ஷன் தான் இருக்குது. ஃபுல் வெர்ஷன் தான் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக படம் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம், அதுவும் நான் ஸ்க்ரீனில் பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா புது படத்துக்காக பில்டப் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறேன்ற போது உண்மையாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருந்தது. செகண்ட் டைம் வரும். தட் இஸ் 2011 ஒரு தடவை வந்திருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி. அண்ட் சூப்பர் டீலக்ஸும் இதுவும் ரொம்ப பிடிச்ச மூவி எங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி அது 2011 பார்க்கும்போதே அது ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது. அது வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட் ஹாஸ் காட் இன்னர் மீனிங். அதுவும் சூப்பர் டீலக்ஸில் ரொம்ப 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 நிறைய ஹிடன் மெசேஜஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அது அவரோட அதை நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பெட்டராக இருக்கும் அது. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் தட் இன்றைக்கி என்னால் பார்க்கவும் முடிஞ்சது அவரை. ஸோ தட்ஸ் இட். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா. சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும், அரண்யகாண்டமாக இருக்கட்டும், இட்ஸ் த மேஜிக் ஆஃப் யுவன் அண்ட் தியாகராஜன் குமார் ராஜா. இந்த படம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு கேப்பில் பார்க்குறேன். மோஸ்ட்டாக மறந்துடுச்சு. ஆனால் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. கிளாப்ஸ் தான் இருந்துச்சு படம் முடிஞ்சோடனே. இட் வாஸ் டூ குட். சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி டெல்லிங்லேருந்து எவ்ரி திங் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். லவ்லி ஒர்க். ஆக்டிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எவ்ரி ஒன் ஷுட் கம் வாட்ச் திஸ் ஃபிலிம். இட்ஸ் ஆக்சுவலி அ பீஸ் ஆஃப் ஒர்க், ஆர்ட். இது வந்து என்னன்னா என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து டைலாக்ஸ் தான். ஸோ அந்த டைலாக் வந்து ஒரு நான் வந்து வீட்டில் பார்க்கும்போது அந்த இன்டென்சிட்டி வந்து எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய போகுது. ஸோ எல்லாமே சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ ஐ லைக் திஸ் மூவி அ லாட் அண்ட் லவ் யுவன் சங்கர் ராஜா. தட்ஸ் இட். வர 28ஆம் தேதி வந்து பண்டிகை நடக்குது. Thank you so much. First time watching the movie, it was definitely amazing. I love the screenplay, I love the acting. Definitely loved watching one of the movies that my uncle produced, and overall amazing experience. Very nice acting. Comedy was peak. Action sequences were peak. Everything. I think Pasupati and definitely Sappa. Definitely if this movie was released now, I'm sure that it would be a complete hit. I know for a fact that it would be a complete hit. ஹாய், இந்த வருஷம் 16 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ மிஸ் பண்ணவங்க எல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கணும். இது ஒரு பயங்கரமான கல்ட் கிளாசிக். பெஸ்ட் 100 மூவிஸ்னு ஒன்று எடுத்தால் இது கண்டிப்பாக ஒரு நிச்சயமான படமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இல்லை, இப்போ கூட இந்த மீட்டர் இன்னும் யாரும் கிராக் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். குமாரராஜா தியாகராஜா சார் வந்து ப்ரில்லியன்ட். இத்தனை வருஷம் கழிச்சு 2 படம் தான் எடுத்திருக்காருன்னா அவர் ஒரு படத்துக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படம் இனிமேல் வருமானு டவுட்டு தான். இப்போ எல்லாரையும் கண்டிப்பாக நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். தேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் படம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லை இப்போ இருக்கிற விஷயத்தில் ஆக்சுவலாக இப்போதைக்கு யூஏ கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற வயலன்ஸும் இப்போ இருக்கிறதுல ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. அந்த காலத்துலேயும் இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ பெரிய வயலன்ஸ், அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைலாம் இல்லைன்னு தோணுது. மேபி ஆக்சுவலாக அப்போ பார்த்ததை விட படம் இப்பவும் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சினிமா பீப்புள்ஸ் இல்லை இன்னும் மக்கள் மத்தியிலையும் கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த டைமுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திரைக்கதையாக நம்ம சொல்லவே தேவையில்ல. அரண்யகாண்டம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கல்ட்டு தானே. பயங்கரமாக இருக்குது. ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை என்னன்னா, நான் வந்து ரிலீஸ் ஆனப்போ அப்போ நான் தேட்டரில் பார்க்கல, பட் ஆன்லைனில் தான் பார்த்தேன். இப்போ தேட்டரில் மக்களோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது ஆடியன்ஸோட ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அந்த என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல தெளிவு இருக்குது அப்படின்னா. எனக்கு வந்து சப்ப கேரக்டர் ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. அப்படி கிடையாது, ஒரு கேரக்டர் பிடிக்கிறது தானே, நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சிருக்கு அவ்வளோதான். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தன்மை இருக்கும். அதை வந்து இந்த கேரக்டராக உடச்சி அவங்க வெளில கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் வந்து அது குட்டாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யார் எப்படி வேணால் மாறுவாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கிரிட்டிக்காக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஐ ஓப்பனராக இருக்கும். நான் சார் இதே மாதிரி படங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மூலயமா நிறைய பேர் பலன் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. அதான் இப்படி வரும்போது ஊனா பற்றி போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை நான் வந்து படிச்சுட்டு தான் நான் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு ஓடிடி தளத்தில் போய் பார்க்குறேன். படத்தை பார்த்துட்டு
இது வந்து இன்றைக்கி எனக்கு வந்து இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்குறது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பான முறையில் இது மறு வெளியீட்டில் வந்திருக்கு. இது எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அடுத்து வர டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் அப்பாக இருக்கும்.